எல்லாத்துக்கும் வணக்கங்க. இங்கே பாருங்கள், இந்தியாவிலேருந்து என்னென்ன ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் சாமான் வாங்கிட்டு வந்தன்ற வீடியோ தான் இது. இது வந்து அல்ட்ரா பிராண்டோட 3.5 லிட்டர் குக்கர். இது வந்து நியூ மாடல், இப்போ வந்திருக்க மாடல். ஸோ இந்த மாடலில் என்னென்னா, கீழே இங்கே வந்து இந்த கொஞ்சம் குழிவாக இருக்கும். அது இல்லாமல் இந்த விசில் வந்து இட் ஹாஸ் இந்த சிஸ்டம், கவுண்டிங் சிஸ்டம். எத்தனை விசில் வருதோ அதுக்கேற்ற மாதிரி வந்து இந்த நம்பர் வந்து மூவ் ஆகும். ஸோ இது வந்து 3.5 லிட்டர்ஸு, நல்ல ஹெவி பாட்டமு, ட்ரைப்ளே. இது எவ்வளோ ஆச்சு? 3200 ருபீஸ் ஆச்சு. ஸோ இது ஒரு குக்கர் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து ப்ரெஸ்டீஜோட ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். இதுவுமே மேலே பார்த்திங்கன்னா லிட்டில் வந்து அந்த கொஞ்சம் பாட்டம் இந்த குழிவாக இருக்கும். ஸோ தட் உங்களுக்கு ஏதாச்சும் ஸ்பில் ஆச்சுன்னா கூட உங்களுக்கு இதுலேயே இருக்கும். இந்த மாடல்லையும் அதே மாதிரி தான். ஸோ உங்களுக்கு ஏதாச்சும் பருப்பு வைக்கும் போது, இல்லை ஏதாச்சும் பிரியாணி பண்ணும்போது, பொங்கல் வைக்கும் போதெல்லாம் மேலே கொஞ்சம் தண்ணி வரும் இல்லையா? ஸோ அதெல்லாம் வந்து இந்த இதுலேயே வந்து உங்களுக்கு செட்டில் ஆகிடும். ஸோ அதே கான்செப்ட் தான் ப்ரெஸ்டீஜ்லேயும். ஸோ இது 3 லிட்டர்ஸ் குக்கர், ப்ரெஸ்டீஜ் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் குக்கர். ஸோ இது பார்த்திங்கன்னா இது வந்து இது கிடையாது, ட்ரைப்ளே கிடையாது, ரெகுலர் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பாட்டம் தான். இதுவுமே ஹெவியாக இருக்கும். பட் கம்பேர்ட் டு அல்ட்ரா கம்பேர் பண்ணும்போது இது கொஞ்சம் விலை கம்மி தான். பட் உங்களுக்கு அல்ட்ரான்றப்போ உங்களுக்கு வந்து அது கொஞ்சம் ட்ரைப்ளேனால உங்களுக்கு பாட்டமில் எதுவுமே ஒட்டாது. பட் இது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் நம்ம பார்த்து கொஞ்சம் ஸ்லோவில் தான் வச்சு பண்ணணும். பட் நார்மலாக நம்ம பருப்பு வைக்கணும், இல்லை ஏதாச்சும் வெஜிடபிள் பாயில் பண்ணோன்னா இது வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இது வந்து கொஞ்சம் லைட் வெயிட்டுமே. ஸோ உங்களுக்கு வந்து ஹேண்டில் பண்ணுறதுக்கும் வசதியாக இருக்கும். அல்ட்ரா வந்து கொஞ்சம் ஹெவி வெயிட், கொஞ்சம் கனமாகவே இருக்கும். நெக்ஸ்ட்டு வந்து இந்த ஸ்பூன்ஸ் வாங்கினேன். இந்த ஸ்பூன்ஸ் பாருங்கள் எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். இது வந்து 6 ஸ்பூனு அப்படியே வந்து 500 ரூபாவும் என்னமோ அந்த ஒரு பேக்கில் இருந்து பேக் இப்போ தான் ஓப்பன் பண்ணேன். ஸோ ஸ்பூனில் அந்த டிசைனுமே நல்லாயிருக்கு, யூனிக்காக இருந்தது. ஸோ இது டெய்லி வந்து லஞ்ச் சாப்பிட்றதுக்கான ஸ்பூன். ஸோ இந்த ஸ்பூன் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு இது வந்து என்னோடய டீ பாத்திரம் வந்து 20 இயர்ஸாக நான் யூஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த டீ பாத்திரம் ஹேண்டில் வந்து பிளாஸ்டிக் ஹேண்டில், அது உடஞ்சிருச்சு. ஸோ 20 இயர்ஸ் கழிச்சு என்னோடய டீ பாத்திரம் ரீப்ளேஸ்மெண்ட்டுக்கு நான் இந்த பாத்திரம் பார்த்தேன். நல்லா பார்க்கறதுக்கு ரொம்ப நல்லா இருந்து, ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஹேண்டில். இதுவுமே கம்பெனி தான். ஸோ இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்த பர்க்னர் இருக்கு இல்லையா, அந்த கம்பெனி ட்ரைப்ளே பாருங்கள், ட்ரைப்ளே ப்ரீமியம் குவாலிட்டி. ஸோ இது வந்து ஈஸியாக 2 பேர்த்துக்கு இல்லை 3 பேர்த்துக்கு டீ போடலாம். ஸோ இதுவுமே ட்ரைப்ளே சாண்ட்விச், ட்ரைப்ளே பாட்டம், உங்களுக்கு ஈஸியாக ஒட்டாது. ஸோ இது வாங்கினேன். இது எவ்வளோ வாங்கினேன்? இது 750 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ ஆல்மோஸ்ட் $10க்கு இது வந்து ரொம்பவே ஒர்த்து கம்பெனி இது. இது பார்த்திங்கன்னா இது வந்து முறுக்கு மேக்கர், ஆட்டோமேட்டிக் முறுக்கு மேக்கர். ஸோ இதை நம்ம சார்ஜ் பண்ணிட்டோன்னா 1 ஹவருக்கு சார்ஜ் இதில் இருக்கும். ஸோ இதில் நம்ம வந்து முறுக்கு பண்ணிக்கலாம். மெயினாக நான் இடியாப்பம் தான் இடியாப்பம் பண்ணுறதுக்கு தான் நான் வாங்கினது. ஸோ சார்ஜ் பண்ணிட்டோன்னா முறுக்கு, சேவு, இடியாப்பம் எல்லாமே நம்ம இதில் பண்ணிக்கலாம், ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம். அவங்களே வந்து எல்லா பிளேட்டும் கொடுத்துட்டாங்க, முறுக்குக்கு வேண்டிய பிளேட்டும் கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸும் இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ இது நான் ஒரு வாட்டி யூஸ் பண்ணிட்டு, ஒரு பக்கம் பாஸ்தா மேக்கர்னு போட்டிருக்கு, இன்னொரு பக்கம் நம்ம முறுக்கு மேக்கர்னு போட்டிருக்கு. நான் இது யூஸ் பண்ணும்போது நான் உங்களுக்கு டீட்டெயில் வீடியோ காமிக்கிறேன். நெக்ஸ்ட்டு இதெல்லாம் கொஞ்சம் சின்ன சின்ன பொடி ஐட்டம்ஸ், சாமான் ஐட்டம்ஸ். இது வந்து இந்த பொட்டேட்டோ மேஷர் 2 சைஸில் வாங்கினேன். முன்ன வாங்கினது வந்து கொஞ்சம் தின்னாக இருக்கும். அது வந்து நம்ம பொட்டேட்டோலாம் மேஷ் பண்ணும்போது அது வந்து இந்த இடத்துல வளைஞ்சிடும். ஸோ இது கொஞ்சம் நல்லா ஹெவியாக இருந்தது. ஸோ அதனால் இது வந்து 2 சைஸ் வாங்கினேன். ஸோ மேஷர் இது வந்து எதுக்கு வாங்கினேன்னு தெரில, பட் பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. டீ வடிகட்டுற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது வந்து துணி, தின் துணி, நம்ம என்ன வேணாலும் வடிகட்டலாம். ஸோ இது பார்க்கறதுக்கு நல்லா இருந்துச்சு. எவ்வளோ போட்டிருக்கு? 95 ருபீஸ், சாரி 85 ருபீஸ் இது. நெக்ஸ்ட்டு இது வாங்கினேன், இந்த விஸ்க் வாங்கினேன். முன்னே இருந்தது போயிடுச்சு. ஸோ அதனால் இது ஒன்று வாங்கினேன். இது வந்து 49. அதுக்கப்புறம்
இந்த கத்தி அஞ்சலி பிராண்டோட இந்த கத்தி வாங்கினேன். ஸோ ஒரு 260 ருபீஸ் போட்டிருக்காங்க. அப்புறம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட் சைஸ் ஸ்பூன்ஸ் வாங்கினேன். இது ஒரு சைஸு. அதுக்கப்புறம் இந்த ஸ்பூன் இது ஒரு சைஸு. இது என்னமோ ஃபலூடா ஸ்பூனாக நீளமாக இருந்துச்சு. ஸோ அது ஒன்று. அப்புறம் இந்த சின்ன சைஸ் ஸ்பூனு. அதுக்கப்புறம் 2 குழிக்கரண்டி வாங்கினேன். அதுக்கப்புறம் இந்த சின்ன சைஸ் ஃபோர்க்கு. ஸோ இது வாங்கினேன். அப்புறம் இது வந்து அன்னப்பாத்திரம் வாங்கினேன். அன்னப்பாத்திரத்தோடு வந்த இந்த கரண்டி. இது வந்து இந்த கேக் மேலே அந்த ஐசிங் க்ரீம் தடவும் இல்லையா, அந்த இது. நெக்ஸ்ட்டு வந்து இந்த நான்ஸ்டிக் தோசைக்கல் வந்து ப்ரீத்தியோட பிராண்ட் இது. ஸோ ஏன் வாங்கினேன்னு தெரியல, பட் 50% ஆஃபரில் போட்டிருந்தாங்க, அதனால் இது வாங்கினேன். ஸோ முன்னே இருந்து நான்ஸ்டிக் ஆம்லேட் பண்ணுறதுக்கெலாம் இது யூஸ் ஆகும். ஸோ ஆம்லேட் பண்ணுறதுக்கு, பேன் கேக் பண்ணுறதுக்குலாம் இது யூஸ் ஆகும். பட் ஜென்ரலாக நான் தோசை சப்பாத்தியில் நம்மளோட ட்ரெடிஷ்னல் அயன் தவாவில் தான் யூஸ் பண்ணுவேன். பட் ஒரு நான்ஸ்டிக் வச்சுருப்பேன் பேன் கேக் பண்ணுறதுக்கு, ஆம்லேட் பண்ணுறதுக்கெலாம். ஸோ இது வாங்கினேன். இது வந்து யோகட், அந்த க்ரீக் யோகட் பண்ணுவோம் இல்லையா, ஸோ அந்த யோகட் மேக்கர். நம்ம யோகட் பண்ணிவிட்டு மேலே அதில் இந்த இதில் ஊற்றிட்டோன்னா கீழே இது மட்டும் தண்ணி மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகிடும். ஸோ மேலே வந்து உங்களுக்கு அந்த ஹங் கர்டுன்னு சொல்லுவாங்க இல்லையா, நம்ம இங்கே வந்து க்ரீக் யோகட். ஸோ அது வாங்குறதுக்காக, அது பண்ணுறதுக்காக இந்த க்ரீக் யோகட் ஃபில்டரோடு வாங்கினேன். இதெல்லாம் நான் Amazon.in தான் வாங்கினேன். ஸோ இது ஐ திங்க் இது ஆல்மோஸ்ட் லைக் 200 or 300 ருபீஸ் அந்த ரேஞ்சில் தான் இருந்துச்சு. நெக்ஸ்ட்டு வந்து சேலத்தில் அந்த மீனாட்சி அந்த கடையில் வந்து அன்னப்பாத்திரம் வாங்கினேன். ஸோ அதுக்கு வந்து 2 லிட் இருக்குது. ஒரு லிட் வந்து இந்த ஹோலோடு இருக்குது, ஒன்று வந்து இந்த ஹோல் இல்லாமல் இருக்குது. ஸோ சாதம் வடிச்சிட்டு நம்ம இந்த லிட் யூஸ் பண்ணி மூடி வச்சுக்கலாம். ஸோ இது ஒரு சைஸு. இது என்ன சைஸ்னால் சின்ன சைஸுக்கும் நெக்ஸ்ட்டு சைஸ். சின்ன சைஸ் வந்து ஐ திங்க் ஒரு கப்பு 200 grams, 150 to 200 grams நம்ம வந்து வைக்கலாம். இது வந்து 250 to 400 grams. ஸோ 4 பேர்த்துக்கு சமைக்கணுன்னா இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும். இதில் கிளிப்பு, இந்த பக்கம் கிளிப் சிஸ்டம் இருக்குது. ஸோ நான் இது வந்து சமைக்கும் போது உங்களுக்கு டெமோ காமிக்கிறேன். அதோட ஸ்டாண்டு, இந்த அன்னப்பாத்திரம் வச்சுட்டு இப்படி வைக்கிற மாதிரி அந்த ஸ்டாண்டு, அதோட லிட்டு. இது அந்த லிட்டு வந்து இதில் லாக் பண்ணிட்டு நம்ம ஸ்டாண்டில் வச்சோன்னா உங்களுக்கு வந்து ஃபுல்லாக ஃபில்டர் ஆகிடும், அந்த கஞ்சிலாம் வெளியில் வந்துடும். அதுக்கப்புறம் இதோட பாத்திரம் வாங்கினது. பாத்திரம் இந்த கீழே வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ப்ளஸ் இதுக்கு ஒரு லிட்டு. இது வந்து ஏன் வாங்கினேன்னா, நம்ம அந்த ப்ரெஸ்டீஜ் குக்கர் பார்த்தோம் இல்லையா, அந்த ப்ரெஸ்டீஜ் குக்கர் உள்ளே கரெக்டாக வைக்கிற மாதிரி அந்த சைஸ் பார்த்து வாங்கினேன். ஏதாச்சும் பருப்பெல்லாம் வைக்கணும்னா நம்ம இதில் வச்சுக்கலாம். ஸோ இது வந்து அந்த குக்கருக்குள்ளே போயிடும். இது வந்து அங்கே ஒரு ஆன்டிக் ஷாப் இருந்தது, அந்த ஷாப்பில் இது வாங்கினேன். இது அதுக்கப்புறம் இது ஒரு சின்ன டப்பா. இந்த டப்பாவோட லிட் இருக்கும், அது லிட் எங்கே இருக்குதுன்னு தெரில, பட் இந்த டப்பாவுக்கும் லிட் இருக்குது. அதுக்கப்புறம் என்னோடய ப்ரீத்தி காஸ்மோ மிக்ஸியோட ஜார் சைடில் ஹேண்டில் போயிடுச்சு. ஸோ அதுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் ஜாரும் 2 வாஷரும் சேர்த்து வாங்கினேன். ஸோ ஜாரு. நெக்ஸ்ட் வந்து இந்த ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கட்டிங் போர்ட் வாங்கினேன். இதுவுமே நான் மீனாட்சியில் தான் வாங்கினேன். இது வந்து லார்ஜ் சைஸ், மீடியம் கிடையாது, லார்ஜ் சைஸு. ஸோ உங்களுக்கு இந்த பக்கம் அந்த கர்வ் இருக்குது. ஸோ உங்களோட கவுண்டர் டாப்பில் ஈஸியாக போய் உங்களுக்கு வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த கட்டிங் போர்டோட இது ஃப்ரீயாக வந்தது. இது வந்து சப்பாத்தி பூரி தேய்க்கிறது. அதுக்கப்புறம் இது ஃப்ரீயாக வந்தது. இந்த கான்செப்ட் எனக்கு பிடிச்சிருந்தது. ஸோ உங்களுக்கு ஒரு லிட் இருக்குது. ஸோ இது என்னென்னா, இதில் கோதுமை மாவு போட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன். கோதுமை மாவு போட்டுட்டு நம்ம சப்பாத்தி பண்ணுறபோது நம்ம இப்படி இதுலேருந்து கோதுமை மாவு வந்துடும். அதுக்கப்புறம் யூஸ் பண்ணிவிட்டு இந்த பிளாஸ்டிக் டிட் மேலே போட்டு நம்ம மூடிடலாம். இந்த கான்செப்ட், இந்த ஐடியா நல்ல ஐடியாவாக இருந்துச்சு. ஸோ இதுவுமே நான் வந்து
மீனாட்சியில் தான் வாங்கினேன் சேலத்தில். ஸோ இதோட இந்த கட்டிங் போர்டு இந்த 2 இதுவுமே ஃப்ரீ. ஸோ இந்த கட்டிங் போர்டு இந்த சைஸ் வந்து 800, இதுக்கு சின்ன சைஸ் வந்து 650 என்னவோ போட்டிருந்தாங்க. பட் இந்த சைஸ் கரெக்டாக இருக்கும்னு நான் இது வாங்கினேன். அவ்வளோதாங்க மொத்தமாக. அதுக்கப்புறம் இந்த கரண்டி வாங்கினேன். இது நான் மூணார் போயிருக்கும்போது அங்கே ஒரு கடையில் பார்த்தேன். இது சின்னதாக அந்த கோகோனட்டில் பண்ணுறாங்க இல்லையா அந்த கரண்டி. இது நான்ஸ்டிக்குமே போடலாம். இது 50 ருபீஸ் ஒன்றுன்ட்டு 2 100 ருபீஸ்க்கு வாங்கினேன். ஸோ இதுதான் என்னோட இந்த வாட்டி இந்தியா ட்ரிப் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் பர்ச்சேஸ். நிறையா இருக்குது. இப்போ நீங்கள் வீடு பார்த்தீங்கன்னா அப்படியே வந்து எல்லா இடத்துலையும் ஃபுல்லாக எல்லா சாமான் தான் இருக்குது. சாமான் துணி எல்லாமே இருக்குது. ஸோ ஒன்று இப்போ நாங்கள் எடுத்து வைக்கணும். என்னோட பார்ட் 1 ஷாப்பிங் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் ஷாப்பிங் வீடியோ இது. நான் வேறு வீடியோ போடுறேன். இன்னும் கொஞ்சம் சாமான் நிறையா இருக்குது. நான் எல்லாமே சேர்த்து நான் வேறு வீடியோவில் போடுறேன். வாங்க நம்ம இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம்.